நீ ஏன் அவனை அழைச்சிட்டு வரல, நீ ஏன் அவனை அழைச்சிட்டு வர, நீ அவனை அழைச்சிட்டு வந்திருப்பேன்னு நினச்சேன், ஏன் அவனை அழைச்சிட்டு வரல அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? why didn't you bring him, why didn't you bring him அப்படின்னா நீ ஏன் அவனை அழைச்சிட்டு வரல. bring அப்படின்னா அழைச்சிட்டு வர்றது. ஸோ why didn't you bring him அப்படின்னா நீ ஏன் அவனை அழைச்சிட்டு வரலை. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் அவனை நேற்று அழைச்சிட்டு வந்தேன், நான் அவனை நேற்று அழைச்சிட்டு வந்தேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I brought him yesterday, I brought him yesterday. I brought அப்படின்னா நான் அழைச்சிட்டு வந்தேன், him அப்படின்னா அவனை, நான் அவனை அழைச்சிட்டு வந்தேன். yesterday நேற்று, நான் நேற்று அவனை அழைச்சிட்டு வந்தேன். I brought him yesterday. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இதை அவளாவே பண்ணுனா, இதை அவளாவே பண்ணுனா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? she made it herself, she made it herself. she made அப்படின்னா அவ பண்ணுனா, மேக்கோட பாஸ்ட் டென்ஸ் மேட். she made அவ பண்ணுனா, it இதை, herself அப்படின்னா அவளாவே, இவ அவளாவே இது பண்ணா. she made it herself. இதுவே இதை அவளாவே பண்ணுனாளா, இதை அவளாவே பண்ணுனாளா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? did she make it herself, did she make it herself, did she make it அப்படின்னா அவ பண்ணுனாளா, herself அப்படின்னா அவளாவே, இதை அவளாவே பண்ணுனாளா. did she make it herself. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ அவ முகத்தை பார்த்தியா, நீ அவ முகத்தை பார்த்தியா, அவள் முகமே மாறி போயிடுச்சு, நீ அவள் முகத்தை பார்த்தியா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? did you see her face, did you see her face, did you see அப்படின்னா நீ பார்த்தியா, her face அவளோட முகத்தை, did you see her face நீ அவளோட முகத்தை பார்த்தியா. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எப்படி இதை பண்ணுன, நீ எப்படி இதை பண்ணுன. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? how did you make it, how did you make it. இதை நீ எப்படி பண்ணுன, how did you make it. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ இதை பண்ணினியா, நீ இதை பண்ணினியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? did you make it, did you make it, did you make அப்படின்னா நீ பண்ணினியா, இதை did it, did you make it நீ இதை பண்ணினியா. ஓகேவா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் பண்ணினது தப்பா, நான் பண்ணினது தப்பா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? is what I did wrong, is what I did wrong, is what I did wrong அப்படின்னா நான் பண்ணினது தப்பா. ஓகேவா. ஸோ இதுவே நீ பண்ணினது தப்பு, நீ பண்ணினது தப்பு அப்படின்னு சொல்லணும்னா எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? கெஸ் பண்ணுங்கள். வாட் யூ டிட் இஸ் ராங், வாட் யூ டிட் இஸ் ராங். நீ பண்ணினது தப்பு, வாட் யூ டிட் இஸ் ராங். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் என்ன திட்டுவான், அவன் என்ன திட்டுவான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will scold me, he will scold me. scold அப்படின்னா திட்டுறது. ஸோ he will scold அப்படின்னா அவன் திட்டுவான், me என்ன, அவன் என்ன திட்டுவான், he will scold me. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னை திட்டுவானா, அவன் உன்னை திட்டுவானா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? will he scold you, will he scold you. scold அப்படின்னா திட்டுறது. ஸோ will he scold அப்படின்னா அவன் திட்டுவானா, you ஒன்று. will he scold you அவன் உன்னை திட்டுவானா. ஓகேவா. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவங்க அப்பா அம்மாவுக்கு அவன் ஒரே பையன், அவங்க அப்பா அம்மாவுக்கு அவன் ஒரே பையன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he is the only son to his parents, he is the only son to his parents. he is the only son அப்படின்னா அவன் ஒரே பையன். to his parents அவனுடைய பெற்றோர்களுக்கு, அவனுடைய அப்பா அம்மாவிற்கு அவன் ஒரே பையன். நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான், அவன் உன்னை நல்லா பார்த்துப்பான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? he will take good care of you, he will take good care of you, he will take good care அப்படின்னா அவன் நல்லா பார்த்துப்பான். of you அப்படின்னா ஒன்று, அவன் ஒன்று நல்லா பார்த்துப்பான். he will take good care of you. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேளு, முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேளு. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
Ask me before you decide. Ask me before you decide. Ask me அப்படின்னா என்கிட்ட கேளு. Before you decide. Decide அப்படின்னா முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி. Before you decide, ask me. முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என்கிட்ட கேளு. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இதை பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We have only less time to do it. We have only less time to do it. We have அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்குது. only less time கொஞ்ச நேரம் தான். to do it இதை செய்கிறதுக்கு நம்மக்கிட்ட கொஞ்ச நேரம் தான் இருக்குது. we have only less time to do it. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு பிடிக்காது. எனக்கு அமைதியாக இருக்கிறதுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't like to be quiet. I don't like to be quiet. I don't like அப்படின்னா எனக்கு பிடிக்காது. to be quiet அப்படின்னா அமைதியாக இருக்கிறதுக்கு எனக்கு பிடிக்காது. I don't like to be quiet. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't like him. I don't like him அப்படின்னா எனக்கு அவனை பிடிக்கவே இல்லை. I don't like him. எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I will never like him. I will never like him அப்படின்னா எனக்கு அவனை பிடிக்கவே பிடிக்காது. I will never like him. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவள் வந்தா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? She came after a while. She came after a while. She came அப்படின்னா அவள் வந்தா. after a while அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வந்தா. She came after a while. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் இவனை அங்கே பார்த்துருக்கேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I have seen him there. I have seen him அப்படின்னா நான் அவனை பார்த்துருக்கேன். there அங்கே. நான் இவனை அங்கே பார்த்துருக்கேன். I have seen him there. நான் இவனை காலேஜில் பார்த்துருக்கேன். I have seen him at college. நான் அவனை சென்னையில் பார்த்துருக்கேன். I have seen him at Chennai. இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாமா? நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தவங்க தேவை. இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We need someone to help. We need someone அப்படின்னா நமக்கு ஒருத்தவங்க தேவை. to help உதவி செய்வதற்கு நமக்கு உதவி செய்கிறதுக்கு ஒருத்தவங்க தேவை. we need someone to help. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். உனக்கு உதவி செய்கிறதுக்கு யாராவது தேவையா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நாங்கள் இதுக்காக தினமும் சண்டை போடுறோம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? We fight for it every day. We அப்படின்னா நாங்கள். ஃபைட் நாங்கள் சண்டை போடுறோம். for it இதுக்காக. everyday தினமும் நாங்கள் இதுக்காக தினமும் சண்டை போடுறோம். We fight for it every day. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவளை யார் பார்த்துப்பா? இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Who will take care of her? அவளை யார் பார்த்துப்பா? Who will take care of her? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அதை மனசில் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Keep that in mind அப்படின்னா அதை மனசில் வச்சுக்கோ. ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதை முடிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் 2 நாள் தேவை. வேணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I need 2 more days to finish it. I need 2 more days to finish it. I need அப்படின்னா எனக்கு தேவை. 2 more days இன்னும் 2 நாட்கள். to finish it இதை முடிக்கிறதுக்கு எனக்கு இன்னும் 2 நாட்கள் தேவை. I need 2 more days to finish it.
ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் உன்கிட்ட பேச தான் வந்தேன். நான் உன்கிட்ட பேச வந்தேன். இது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I came to talk to you. I came to talk to you. I came அப்படின்னா நான் வந்தேன். To talk பேசுகிறதுக்கு. To you உன்கிட்ட. நான் உன்கிட்ட பேசுகிறதுக்கு வந்தேன். I came to talk to you. ஓகேவா? இதுவே நீ ஏன் இங்கே வந்த, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி கேட்குறான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் நாளைக்கு அங்கே போகிறேன். நான் நாளைக்கு அங்கே போகிறேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐம் கோயிங் தேர் டுமாரோ. ஐம் கோயிங் தேர் டுமாரோ. ஐம் கோயிங் அப்படின்னா நான் போகிறேன். தேர் அப்படின்னா அங்கே. நான் அங்கே போகிறேன். டுமாரோ அப்படின்னா நாளைக்கு. நான் நாளைக்கு அங்கே போகிறேன். ஐம் கோயிங் தேர் டுமாரோ. ஸோ இப்போது லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், நேற்று நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். நேற்று நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ வாஸ் வெரி ஹாப்பி எஸ்டர்டே. ஐ வாஸ் வெரி ஹாப்பி எஸ்டர்டே. ஐ வாஸ் வெரி ஹாப்பி அப்படின்னா நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். எஸ்டர்டே அப்படின்னா நேற்று. நேற்று நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன், நீ இதை மறுபடியும் பண்ணிகிட்ருக்கியா. நீ இதை மறுபடியும் செஞ்சிட்ருக்கியா. இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? ஆர் யூ டூயிங் திஸ் அகெயின். ஆர் யூ டூயிங் திஸ் அகெயின். ஆர் யூ டூயிங் திஸ் அகெயின் அப்படின்னு இதை மறுபடியும் பண்ணிகிட்ருக்கியா. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஒன், இவ அங்கே வேலை செஞ்சுட்டு இருந்தா. இவ அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தா. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஷி வாஸ் ஒர்க்கிங் தேர். ஷி வாஸ் ஒர்க்கிங் தேர். ஷி வாஸ் ஒர்க்கிங் அப்படின்னா அவள் வேலை செஞ்சிட்டு இருந்தா. தேர் அங்கே. இவ அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தா. ஓகேவா? என்னால் ஏன்னு சொல்ல முடியலை. என்னால் ஏன்னு சொல்ல முடியலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் ஒய். ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் ஒய். ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் அப்படின்னா என்னால் விவரித்து சொல்ல முடியல. எக்ஸ்பிளைன் அப்படின்னா விவரமாக சொல்கிறது, விளக்கி சொல்கிறது. ஸோ ஐ காண்ட் எக்ஸ்பிளைன் என்னால் விளக்கி சொல்ல முடியல. ஒய் அப்படின்னா ஏன்னு. ஏன்னுனால விளக்கி சொல்ல முடியல. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவனை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறான். அவனை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறான். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? ஹீ வாண்ட்ஸ் டு நோ அபவுட் ஹிம். ஹீ வாண்ட்ஸ் அப்படின்னா அவன் விரும்புகிறான், அவன் ஆசைப்படுறான். டு நோ தெரிஞ்சுக்கிறதுக்கு. அபவுட் ஹிம் அவனை பற்றி. இவன் அவனை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறான். ஹீ வாண்ட்ஸ் டு நோ அபவுட் ஹிம். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். எல்லோரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எல்லோருமே ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? எவ்ரி ஒன் won't be the same. எவ்ரி ஒன் won't be the same. எவ்ரி ஒன் அப்படின்னா எல்லோரும், அனைவரும். won't be the same அப்படின்னா ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க. எவ்ரி ஒன் won't be the same. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். டைம் 1 ஆகிறதுக்கு 1/4 மணி நேரம் இருக்குது. டைம் 1 ஆகிறதுக்கு இன்னும் 1/4 மணி நேரம் இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? இட்ஸ் 1/4 இட்ஸ் 1/4 குவார்ட்டர் அப்படின்னா கால் இல்லையா? ஸோ இட்ஸ் குவார்ட்டர் அப்படின்னா இன்னும் கால் இருக்குது, 1/4 மணி நேரம் இருக்குது. to 1 1 மணி ஆகிறதுக்கு 1/4 மணி நேரம் இருக்குது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் வீட்டுக்கு வந்தப்போ எல்லோரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. நான் வீட்டுக்கு வந்தப்போ எல்லாரும் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? When I got home, everyone was waiting for me. When I got home, everyone was waiting for me. When I got home அப்படின்னா நான் வீட்டுக்கு வந்தப்போ everyone அப்படின்னா எல்லோரும், was waiting காத்திருந்தார்கள், for me எனக்காக. நான் வீட்டுக்கு வந்தப்போ எல்லாரும் எனக்காக காத்திருந்தாங்க. When I got home, everyone was waiting for me. Next sentence என்னன்னு பார்க்கலாம். நான் இதை கேட்கல. எனக்கு தேவையே இல்லை, நான் இதை கேட்கவே இல்லை அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I didn't ask for it. I didn't ask for it. I didn't ask அப்படின்னா நான் கேட்கல. for it அப்படின்னா இதுக்காக நான் கேட்கல. I didn't ask for it. ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ அதை அடிக்கடி மறந்துடுற. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்?
You forget that often. You forget that often. You forget அப்படின்னா நீ மறந்துடுற. Forget அப்படின்னா மறக்கிறது. ஸோ you forget that அதை. Often அப்படின்னா அடிக்கடி. நீ அதை அடிக்கடி மறந்துடுற. You forget that often. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீ சொன்னதை நான் மறந்துட்டேன். நீ சொன்னதை நான் மறந்துட்டேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I forgot what you said. I forgot what you said. I forgot. என்ன forgetோட past tense forgot. நான் மறந்துட்டேன். What you said. நீ என்ன சொன்னியோ அதை நான் மறந்துட்டேன். I forgot what you said. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நான் சொன்னதை மறந்துடாத. நான் சொன்னதை மறந்துடாத. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு எல்லோரும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ ஏன் இங்கே வந்த? நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? Why did you come here? Why did you come here? Why did you come here? அப்படியே நீ ஏன் இங்கே வந்த? ஸோ இதுவே நீ ஏன் இங்கே வந்த, நான் அவனை தானே வர சொன்னேன், நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி அதை எதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லணும் அப்படின்னா why did you come here? Why did you come here? நீ ஏன் இங்கே வந்த? ஸோ இதுவே நீ ஏன் இங்கே வந்த, நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி கேட்கணும் அப்படின்னா why did you come here? Why did you come here? அப்படின்னு நீ ஏன் இங்கே வந்த, நீ ஏன் இங்கே வந்த, நான் உன்னை அங்கே தானே வர சொன்னேன், நீ ஏன் இங்கே வந்த அப்படின்னு சொல்லி கேட்கணுன்னா why did you come here? Why did you come here? இங்கேயே நீ வந்த, why did you come here? ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலை. எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I don't like being here. I don't like being here. I don't like அப்படின்னா எனக்கு பிடிக்கலை. being here அப்படின்னா இங்கே இருக்கிறதுக்கு, எனக்கு இங்கே இருக்கிறதுக்கு பிடிக்கலை. I don't like being here. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். நீதான்னு எனக்கு தெரியும். இது நீதான்னு எனக்கு தெரியும். இது நீதான்னு எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அது இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I knew it was you. I knew அப்படின்னா எனக்கு தெரியும். It was you. இது நீதான்னு, இது நீதான்னு எனக்கு தெரியும். I knew it was you. ஸோ இதுவே இது நான் தானு உனக்கு தெரிஞ்சுதா, நீ கண்டுபிடிச்சிட்டியா, நான் தான் இதை பண்ணணும், நீ கண்டுபிடிச்சிட்டியா, உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னா சொல்லி கேட்போம் இல்லையா? ஸோ இதை இங்கிலீஷில் எப்படி கேட்கலாம்? Did you know it was me? Did you know it was me? Did you know அப்படின்னா உனக்கு தெரியுமா, தெரிஞ்சுதா. It was me. இது நான் தானு, இது நான் தானு உனக்கு தெரிஞ்சுதா. Did you know it was me? நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நான் சொன்ன எதையும் மறந்துடாத. நான் சொன்ன எதையுமே மறந்துடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? Don't forget anything I said. Don't forget anything I said. Don't forget அப்படின்னா மறந்துடாத. anything I said, நான் சொன்ன எதையுமே மறந்துடாத. Don't forget anything I said. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் நான் சொன்ன எல்லாத்தையுமே மறந்துட்டான். அவன் நான் சொன்ன எல்லாத்தையுமே மறந்துட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? He forgot everything I said. He forgot everything I said. He forgot அப்படின்னா அவன் மறந்துட்டான். everything I said அப்படின்னா நான் சொன்ன எல்லாத்தையுமே, நான் சொன்ன எல்லாத்தையுமே அவன் மறந்துட்டான். He forgot everything I said. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு மேலே நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். இதுக்கு மேலே நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம்? I won't disturb you anymore. I won't disturb you anymore. I won't disturb அப்படின்னா நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். disturb அப்படின்னா தொந்தரவு பண்ணுறது. I won't disturb அப்படின்னா நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். you ஒன்று. anymore அப்படின்னா இதுக்கு மேலே, இனிமேல் நான் உன்னை தொந்தரவு பண்ண மாட்டேன். I won't disturb you anymore. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவன் ஏன் வரலன்னு அவன்கிட்ட கேட்டியா? அவன் ஏன் வரலன்னு அவன்கிட்ட கேட்டியா? இதை இங்கிலீஷ் எப்படி கேட்கலாம்? Did you ask him why he hadn't come? Did you ask him
why he hadn't come, did you ask him அப்படின்னா நீ அவன்கிட்ட கேட்டியா. why he hadn't come, அவன் ஏன் வரலன்னு நீ அவன்கிட்ட கேட்டியா. did you ask him why he hadn't come. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ எங்கேயாவது போறியா. ஸோ இப்போ யாரோ நீங்கள் வீட்டுக்கு வரீங்க, கிளம்பியிருக்காங்க, எங்கேயாச்சும் போறியா, கிளம்பியிருக்க, எங்கேயாவது போறியா அப்படின்லாம் சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷில் இப்போ கேட்கலாம். ஆர் யூ கோயிங் சம்வேர், ஆர் யூ கோயிங் சம்வேர். ஆர் யூ கோயிங் அப்படின்னா நீ போறியா, சம்வேர் அப்படின்னா எங்கேயாவது, நீ எங்கேயாவது போறியா. ஆர் யூ கோயிங் சம்வேர், நீ எங்கேயாச்சும் போறியா. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் ஒன், அவங்க எங்கேயோ போயிருக்காங்க. அவங்க எங்கேயோ போயிருக்காங்க. இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். they have gone somewhere, they have gone somewhere, they have gone அப்படின்னா அவங்க போயிருக்காங்க. somewhere அப்படின்னா எங்கேயோ, அவங்க எங்கேயோ போயிருக்காங்க. they have gone somewhere. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நம்ம எங்கேயாச்சும் போகலாம், நம்ம எங்கேயாவது போகலாம். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அவன் எதுவும் தப்பாக சொல்லலை. அவனை திட்டாதீங்க, அவன் எதுவும் தப்பாக சொல்லலை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். he didn't say anything wrong, he didn't say anything wrong, he didn't say anything அப்படின்னா அவன் எதுவும் சொல்லலை. wrong அப்படின்னா தப்பா, அவன் எதுவும் தப்பாக சொல்லலை. he didn't say anything wrong. நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அந்த பேரில் இங்கே யாரும் இல்லை, நீங்கள் சொல்கிற பேரில் இங்கே யாரும் இல்லை அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ ஏதோ ஒரு நேம் சொல்லி எங்கேயோ போய் கேட்குறீங்க, இல்லையே அந்த பேரில் இங்கே யாரும் இல்லையே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ அதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். there is no one here with that name, there is no one here அப்படின்னா இங்கே யாரும் இல்லை. with that name அந்த பேரில் இங்கே யாரும் இல்லை. there is no one here with that name. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். உனக்கு அடிபட்டுட்டுன்னு நான் நினச்சேன். நீ பேசிகிட்டு இருக்கப்ப காலை வச்சதும் சரி உனக்கு ஏதோ அடிபட்டுட்டுன்னு நான் நினச்சேன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ தாட் யூ காட் ஹர்ட். ஐ தாட் அப்படின்னா நான் நினச்சேன். யூ காட் ஹர்ட் அப்படின்னா உனக்கு அடிபட்டுட்டுன்னு நான் நினச்சேன். ஐ தாட் யூ காட் ஹர்ட். ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ் என்னென்னு பார்க்கலாம். நீ வந்துட்டேன்னு நான் நினச்சேன். நீ வந்துட்டேன்னு நான் நினச்சேன். இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். ஐ தாட் யூ ஹேட் கம். ஐ தாட் யூ ஹேட் கம். நீ வந்துட்டேன்னு நான் நினச்சேன். ஐ தாட் யூ ஹேட் கம். ஸோ இதுவே நீ வருவேன்னு நான் நினச்சேன், நீ வருவேன்னு நான் நினச்சேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா. ஸோ இப்போ லாஸ்ட் வீடியோவில் பார்த்த சென்டென்சஸ்க்கான ஆன்சர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், உனக்கு உதவி செய்ய யாராவது தேவையா. உனக்கு உதவி செய்ய யாராச்சும் வேணுமா, யாராவது வர சொல்லவா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். do you need anyone to help, do you need anyone to help, do you need அப்படின்னா உனக்கு தேவையா, anyone அப்படின்னா யாராவது, உனக்கு யாராவது தேவையா, to help உதவி செய்கிறதுக்கு, உனக்கு உதவி செய்ய யாராவது தேவையா. do you need anyone to help. ஸோ நெக்ஸ்ட் சென்டென்ஸ், நீ ஏன் இங்கே வந்த, நீ ஏன் இங்கே வந்த. ஸோ இதை இங்கிலீஷ் எப்படி சொல்லலாம். why did you come here, why did you come here, or we can ask what brings you here, what brings you here. நீ ஏன் எதுக்காக இங்கே வந்த, என்ன விஷயமா வந்த. ஓகேவா. ஸோ தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஹாப்பி லேர்னிங்.